தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி ஆலையில் தீக்குச்சி குடோனில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தற்போது என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்துள்ள பாண்டவகுளம் பகுதியில் அந்த பசுமனை சாலையில் மணிகண்டன் என்பதற்கு சொந்தமான பால விக்னேஷ் என்ற பெயரில் தீப்பெட்டி ஆலை உள்ளது. இந்த ஆலையின் எதிரே அந்த தீப்பெட்டி ஆலைக்கு சொந்தமான தீக்குச்சி குடோன் உள்ளது. இந்த குடோனில் இன்று காலையில் தொழிலாளர்கள் வேலைக்கு வந்தபோது அங்கிருந்த ஒரு வாகனத்திலிருந்து குச்சிகளை உள்ளே குடோனுக்கு ஏற்றி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்க தீப்பிடித்து பற்றி எரிந்தது. அந்த குடோன் முழுவதும் பரவி முழுவதுமாக முற்றி எரிந்து முழுவதுமாக பார்த்தீங்கன்றால் புகைமண்டலம் காட்சியளித்தது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்பு நிலையிலிருந்து 3 தீயணைப்பு வண்டிகளை கொண்டு போய் அந்த தீயை அணைத்து அந்த உள்ளே சிக்கியிருந்த 3 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் படுகாயங்களுடன் அந்த ஆலையில் பணியாற்றிய கணேசன், தொழில்முத்தி 2 தொழிலாளர்களை மீட்டனர். 3வது சிக்கின்ற கார்த்திக் என்ற தொழிலை மீட்டதற்கு நீண்ட நேரம் போராடி அவரை மீட்க முயன்றனர். ஆனால் அவர் தீயில் கருகி உயிரிழந்தார். இதையடுத்து அவர் உடலை மட்டும் அவர்கள் மீட்டனர். தீக்காயமடைந்த இருவருக்கும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு சென்று சொல்லியிருக்காங்க. இந்த விபத்து குறித்து நாட்டின் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தினர். இந்த சூழலில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பராஜ் நேரில் பார்வையிட்டு அவர்களுக்கு ஆதரவு கூறினார். இந்த தீ விபத்து காரணமாக இந்த பகுதி முழுவதுமே புகைமண்டலமாக காட்சியளித்து வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.